ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க? ஓகே, நான் ஆல்ரெடி வந்துட்டு பருப்பு வந்துட்டு வேக வச்சுருந்தேன். ஓகேங்களா, பாருங்கள். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கேரட்டு, கத்திரிக்காய், பருப்பு. நம்ம பொங்கல் சாம்பார் வைக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு தேவையானது ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ வந்து 4 விசில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதை தாளிச்சிடலாம். ஓகேங்களா, ஒரு கிணத்துல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரே ஒரு கிள்ளி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் சோம்பு, முக்கியமானது இதாங்க சாம்பாருக்கு, சோம்பு போட்டு நல்லா இது பண்ண உடனே வெடிஞ்ச உடனே இப்போ வந்து வேக வச்ச எல்லாத்தையும் ஊற்றிடலாம். வாவ், பாருங்கள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்துட்டு ஒரு கொதிக்க வச்சோடனே நம்ம வந்து நிறுத்திடலாம். பாருங்கள், சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்களா, கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் போட்டுங்க. என்கிட்ட இப்போ கொத்தமல்லி தழை இல்லை. ஓகேங்களா, அவ்வளோதான். கொதி வந்துடுச்சு, நான் நிறுத்த போகிறேன். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.